بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Welcome to Darul Iman Tamil Islamic Center, Ilampure, Ramadan Kids Series 2025, Day 2. Today, Khirat will be recited by Hibatullah, role play will be presented by Saliha Sayyid, Afila, Nusayba, Afia, and Rashid Muhammad, followed by an insight on Islam and science. Jazakumullah khairan. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால். பாருங்கள், உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார். நீங்கள் துன்பத்திற்குள்ளாவது அவருக்கு கடினமாக இருக்கின்றது. மேலும் உங்களுடைய வெற்றியில் பேராவல் கொண்டவராகவும் நம்பிக்கையாளர்கள் மீது அதிக பரிவும் கருணையும் உடையவராகவும் இருக்கின்றார். Allahu Akbar. Allahu Akbar. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. يا رشيد في بدرة الأمور ஆஃபியா, அவனை ஏன் இப்போ வம்பு பண்ற? அம்மா வேற இல்லைல்ல, இப்போ அவன் வந்தான்னா யார் அவனை சமாளிப்பா? பின்ன என்னக்கா தொழுவும் போது அப்படி டிஸ்டர்ப் பண்றான்? ஆமாக்கா, என்னையும் டிஸ்டர்ப் பண்ணலாம். அன்னைக்கு அம்மா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? அம்மா டெய்லி தானே ஸ்டோரி சொல்றாங்க, நீங்க எந்த ஸ்டோரி தான் சொல்றீங்க? ஒரு நாள் ரசூல் எல்லாம் தொழுதுட்டு இருக்கும் போது அவங்க மேலே எல்லா பேர பிள்ளைங்களும் அவங்க மேலே எழுந்திரிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்களாம். அப்போது இந்த சஹாபிங்கெல்லாம் ரசூல் என்ன இவ்வளோ நேரமாக சுஜூதில் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது வஹி அனுப்பியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சாங்களாம். அதுக்கப்புறம் ரசூல்லா தொழுது முடிச்சதுக்கப்புறம் கேட்டாங்களாம். ரசூல்லா சொன்னாங்க, இல்லை எனக்கு வஹிலாம் எதுவும் வரலையே, நான் என்னோடய பேர பிள்ளைங்க என்னை ஒரு வாகனமாக யூஸ் பண்ணி என் மேலே விளையாண்டுட்டு இருந்தாங்க, அதனால தான் நான் ரொம்ப நேரமாக சுஜூதில் இருந்தேன்னு அன்றைக்கி அம்மா சொன்னாங்கல்ல அந்த ஸ்டோரியை. எனக்கு இப்போதான்க்கா ஞாபகம் வருது. அல்ஹம்துலில்லாஹ், இப்போ புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. நம்ம இப்படி தான் ரசூலுல்லாஹ் இருக்கிற மாதிரி நம்ம குழந்தைங்கள்ட்ட ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருக்கணும். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.
இஸ்லாமும் அறிவியலும் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மனித படைப்புகளை பற்றி தாங்க. இன்றைக்கி உலகத்தில் பல்வேறு இடங்களில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொண்டு வர்றாங்க. உலகத்தினுடைய பல்வேறு கண்டங்களிலிருந்து பூமிக்கு அடியில் புதைந்து போயிருக்கக்கூடிய மனிதனுடைய எலும்புக்கூடுகளை தோண்டி எடுத்து அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏக்களை ஆய்வு செய்து அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. சில மனிதனுடைய டிஎன்ஏ பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில மனிதனுடைய எலும்புக்கூடுகளை ஆய்வு செய்து இது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. அது எப்படிங்க சாத்தியமாகும்? முதல் மனிதரும் நபியுமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒட்டு மொத்தமாக இந்த மனித சமூகம் பூமிக்கு வந்து ஒரு 10,000 to 12,000 வருஷம்தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா இஸ்லாமிய வரலாறு அறிவியலுக்கு முரணாகுதா? நிச்சயமாக இல்லை. இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு மோமின்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை சொல்லுது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மனிதன் பூமிக்கு வந்து ஒரு 10,000 to 12,000 வருஷம்தான் ஆகுது. சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பூமி உருவாகி 5 பில்லியன் வருஷம் ஆகுது. ஆனால் மனிதனுடைய டிஎன்ஏ உருவாகி 9 பில்லியன் வருஷம் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இது எப்படி சாத்தியமாகும்? பூமி படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அப்போ மனிதன் படைக்கப்பட்டு விட்டானா? ஆமாம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்ல, மலக்குமார்களை நோக்கி நான் ஒரு பிரதிநிதியை கலீஃபாவை பூமியில் ஏற்படுத்தப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா மலக்குமார்களை நோக்கி சொல்கிறான். திருக்குர்ஆனுடைய 7வது அத்தியாயம் அல் அஹ்ராஃபில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், மேலும் நபியே இதனையும் இம்மக்களுக்கு நினைவூட்டுவீராக. இறைவன் ஆதமுடைய முதுகிலிருந்து அவருடைய வழித்தோன்றல்களை வெளிப்படுத்தி அவர்களையே அவர்களுக்கு சாட்சியாக்கி நான் உங்களின் இறைவன் அல்லவா என்று கேட்டான். ஆம், நிச்சயமாக நீதான் எங்கள் இறைவன், இதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் என்று அவர்கள் கூறினார்கள். அப்படிங்கிற உரையாடலை அல்லாஹ் தாலா குர்ஆனில் பதிவு செஞ்சுருக்கிறான். இந்த உரையாடல் எங்கே நடந்தது? நிச்சயமாக பூமியில் நடக்கலிங்க. இந்த உரையாடல் நடந்த இடம் முஸ்லீம்கள் நம்பக்கூடிய ஆலமுல் அர்வா தான். அங்கு வெளிப்படுத்தப்பட்ட டிஎன்ஏக்களுடைய வயது தான் இன்றைய அறிவியல் அறிஞர்களுக்கு 9 பில்லியன் ஆண்டுகள் அப்படின்னு காட்டுதுங்க. அதன் பிறகுதான் பூமியை படைக்கப்படுகிறது. அந்த டிஎன்ஏவில் உள்ள கார்பன் தான் பூமி படைக்கப்பட்ட பிறகு பல கோடி ஆண்டுகள் பிரபஞ்ச பெருவெளியில் பயணித்து தாயினுடைய கருவறை வழியாக முழுமை பெற்று பூமியில் மனித பிறப்பாக உருவெடுத்துள்ளதுங்க. அல்ஹம்துலில்லாஹ், சத்திய மார்க்கம் ஒருபோதும் அறிவியலுக்கு முரணானதே இல்லை. அறிவுடையோருக்கு இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.